தப்பான்னு தப்பான்னு சொல்லிவிட்டாண்டு நான் எல்லாம் ஆயிட்டேன் அர்த்தமா? அப்படிதான் வழங்குவீங்களா? இப்ப மேஜர்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட இடமாயிருது. இது இருக்கக்கூடிய பொருட்கள் என் பார்வையிட்ட தப்பாது நல்லா தெரியுது, அவ்வளவுதான். இறைவனுக்கு தப்பாதுங்கிறது எல்லை இல்லாதது. லைச கமிதிலி செய்யும். நீங்களே ஒரு தப்பாதுன்னு வச்சுக்கிட்டு அல்லாவுக்கு தப்பாதுல இறைநேசனும் தப்பாது அப்படின்னு சொன்னாக்கா அல்லாவோட ஆகிட்டீங்க நீங்களே சொல்லணும். அவங்க உங்களுக்கு அந்த எல்லையில தப்பாது. இதெல்லாம் ஒரு வாதமா? நேரடியான ஒரு வசனத்தை காமிங்க அப்படின்னு சொன்னோம். நீங்க அனைத்து மொழிகளிலும் எல்லோருடைய பேச்சையும் விளங்க மாதிரி இருந்தா சிறுக்கு நீங்க ஒரு ஆதாரத்தை காமிக்கணும். படைப்பினங்கள்லயே பிரித்தறிகிற ஆட்டு இருக்கிறது ஒரு உதாரணம் சொன்னோம். தசாவதானி சதாவதானி இருக்கிறான். அப்ப அதெல்லாம் ஒரு பயிற்சியின் மூலம் கிடைக்குது. நீங்க பிரித்தறிகிற ஆற்றல் இருக்கும். யார் எத்தனை பூ போட்டான், எத்தனை பெல் அடிக்கப்பட்டது, திருக்குறள்ல கேள்விக்கு என்ன பதில், ஒரே நேரத்தில் அவள் நடக்கும். இந்த ஆள் பிரித்தறிந்துதான் அவளும் சொல்றாரு, மனுஷன் தானே. அப்ப பயிற்சியின் மூலம் கிடைக்கிறது. நீங்க இல்ல பயிற்சி மூலம் கிடைத்தால் மட்டும் இவர் சிறுக்கு இல்லையா? அப்ப பிரித்தறிகின்ற ஆற்றல் பயிற்சி மூலம் பெற்றா அது அல்லாஹ் ஆயிடுவாரா? அல்லாஹ் இல்லண்டாக்கா அப்ப எல்லாம் சிறுக்கு தானே. அப்போ அது எப்படி கிடைக்கும்? அதான் ஒவ்வொன்றையும் பாருங்க. அதே போல நம்ம கூகுள் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை பத்தி சொன்னோம். ஒரே லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல இருந்து ஹெல்ப் கேட்கறாங்க. எனக்கு இதை காமி, அதுக்கு அது கொடுக்குது. இன்னொரு அது எனக்கு இந்த மேட்டரை கொடுக்குது. ஒரே நேரத்தில் பல பேருக்கு உதவி செய்யறாங்க. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் தானங்க. அதனால வெப்சைட்டை போய் அல்லான்னு சொல்ல போறோமா? அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல. அல்லாஹ்வுடைய ஞானத்தால் தயாரிக்கப்பட்டது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது, அதுதான் வித்தியாசம். இறை நெசர்களா இருந்தாலும் வலிமார்களாக இருந்தாலும் நபிமாராக இருந்தாலும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இவர்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது. நம்ம என்னதான் சிறப்புன்னு சொன்னாலும் எல்லை இருக்கிறது. அது ஒன்னே மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னு காலையிலிருந்து இதுவரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால் நினைவுல வைங்க, என்னதான் இருக்குன்னு சொன்னாலும் பிரித்த ஆற்றலுக்குன்னு சொன்னாலும் சரிதான், அனைத்து மொழியும் அவங்க புரிவாங்கன்னு சொன்னாலும் சரிதான், இதுவெல்லாம் இறைவனால் வழங்கப்படுங்க போதே வித்தியாசம் இருக்குது. சகோதரர்களே, உலகத்தில் பல விவாதங்கள் நடந்திருக்கின்றன. யார் சொல்றது சரி என்பதற்கு விவாதம் நடக்கும். இப்ப நடக்கிற விவாதம் சரித்திரத்தில் இல்லாத ஒரு விவாதம். என்ன விவாதம்னா, இப்ப சேக்கத்துல என்ன சொல்றாருங்கிறதா விவாதம். இப்ப விவாதம் என்ன நடக்குதுன்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாரு முதல் அது தெரிஞ்சாலும் விவாதம் பண்ணலாம். அவர் என்ன சொல்றாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே 2 நாள் ஆகும் போல தெரிகிறது. அந்த மாதிரி விவாதம் போய்கொண்டிருக்கிறது. இப்ப இதுல சொன்னதையே மறுத்தாருன்னு சொன்னேன். நான் எங்க மறுத்தேன்னு சொல்லி மறுபடியும் மறுத்துட்டார். அதாவது இதுல சொன்னதையே மறுத்து என்ன செஞ்சார், பேசினார்னு சொன்னேன். அப்படி நான் எங்க மறுத்தேன், நீங்களா விட்டு அடிக்கிறதா மக்கள் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு அடுத்த முன்னாடி மறுத்துட்டார். மறுபடியும் இப்போ எப்படி மறுத்தாரு? நான் தான் 2 வித்தியாசம் சொன்னேன்ல. ஒன்னு இறைவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆற்றல் இறைவனால் கொடுக்கப்பட்டது, அது ஒரு வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம், மற்றவங்களுக்கு கொடுத்ததுக்கு எல்லை இருக்கிறது, இறைவனுக்கு எல்லை இல்லை, அந்த ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாரு. அப்ப நல்லடியார்கள் நினைக்கக்கூடிய இறந்து போனவர்களுக்கு கொடுத்தது எல்லைக்கு உட்பட்டது, எல்லையற்று கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொன்னால் எத்தனை பேர் அழைத்தாலும் என்பது எல்லையற்றதை குறிக்குமா, எல்லையை குறிக்குமா? இத்தனை பேர் அழைத்தால்னா எல்லை, எத்தனை பேர் அழைத்தாலும் எல்லையா எல்லையற்றதா? எல்லையற்றது. எத்தனை பேர்கள் எவ்வளவு அடங்கும். அப்ப எல்லையற்றது இருக்குன்னு இங்க சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த வினாடி எப்படி மறுத்தாரு? எல்லையற்றது, மனிதர்களுக்கு கொடுத்தது எல்லைக்கு உட்பட்டது, அல்லாஹ்வுக்கு உள்ளது எல்லையற்றதுன்றாரு. அப்ப எத்தனை பேர் அழைத்தாலும் என்பது எல்லையற்றதை குறிக்கிற சொல்லா, எல்லைக்கு உட்பட்டதை குறிக்குமா? எங்கிருந்து அழைத்தாலும் அடுத்து எல்லை இல்லைங்கிறார். இறந்தவர்களுக்கு கொடுக்கிற ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, எங்கிருந்து அழைத்தாலும் இடம் பிரச்சனையே கிடையாது. இங்கிருந்து அழைத்தால்னா எல்லை, எங்கிருந்து அழைத்தாலும்னா இல்லை, இல்லை, அன்லிமிட், லிமிட் கிடையாது. அது மாதிரி விடுறது. அதுக்கு அடுத்து எந்த மொழியில் அழைத்தாலும், இந்த மொழியில் அழைத்தால் கேட்கும்னா லிமிட், எந்த மொழியில் வேணாலும் அழைச்சிக்க, லிமிட் இல்ல, எல்லை அல்லாத மாதிரி. அது மாதிரி அனைத்தையும் ஏதோ அழைக்கிறது 4 கேட்டு 4 கேட்காதுன்னா லிமிட் இல்லைன்னு அர்த்தம், லிமிட் இருக்குன்னு அர்த்தம். அனைத்தையும், அனைத்துன்னு அர்த்தம் ஒண்ணு கூட விடுபடாது, எல்லை இல்லை. அப்ப அந்த அவுலியாக்கள் சொல்லக்கூடிய இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியது எத்தனை பேரும் அழைக்கலாம், நம்பர்ல லிமிட் கிடையாது, இடத்தில் லிமிட், தூரத்தில் லிமிட் கிடையாது, மொழியில் லிமிட் கிடையாது.
அனைத்தையும் ஒரு நேரத்தில் செவியுறுவது. ஒரு நேரத்தில் செவியுறுதல்ங்கிறது லிமிட் இல்லாத செவியுறுதல். லிமிட் உள்ள செவியுறுதல் என்ன? 1/1 செவியுறுதல். லிமிட் உள்ள செவியுறுதல் என்ன? முதல் நீ சொல்லுப்பா, அடுத்து நீ சொல்லுப்பா, அடுத்து நீ சொல்லுப்பா. இது லிமிட்டுக்கு உள்ள செவியுறுதல். இது ஒரு நேரத்தில் செவியுறுதல்ங்கிறது லிமிட் உள்ளதா லிமிட் இல்லாததா? அது மாதிரி செவியுற்று பிரித்தறிந்து ஒரு நேரத்தில் பிரித்தறிந்து. எப்படி பிரித்தறியணும்? உதாரணமா ஒருத்தர் வந்து எனக்கு வயிற்று போக்குன்னு கேட்கிறாரு, இன்னொருத்தர் வந்து வயிற்றால போ மலச்சிக்கல் கேட்கிறாரு. இவர் பிரித்தறிஞ்சு மாத்தி கொடுத்துட்டாருன்னு வைங்க, ஆபத்தா போயிடும். இவருக்கு கொடுக்கிற மருந்தை இவருக்கு வாங்கி கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கிற மருந்து அவருக்கு வாங்கி கொடுக்கணும். பிரித்தறியணும். அதெல்லாம் ஒரு பரிந்துரை செய்யக்கூடியவர் வயிற்று போக்கு உள்ளவனுக்கு யாரெல்லாம் இவனுக்கு மோசன் போகலன்னு மாத்தி சொல்லிட்டாருன்னு வைங்க, அப்ப அவன் செத்து போயிடுவான், ஒரே இன்னும் அதிகமா போயிடும். அப்படிலாம் பிரித்தறிவாராம். பிரித்தறிவாங்கன்னு அவுலியாக்களுக்கு சொல்றீங்க. அப்ப எல்லை இல்லாத ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்களே, இதை சொல்லி அடுத்த நிமிஷம் சொல்றீங்க நமக்கு வந்து அவுலியாக்களுக்கு உள்ளது எல்லை உள்ளது, இறைவனுக்கு உள்ளது எல்லையற்றது. அப்ப இறைவனுக்கு எல்லையற்றது இதை வாசிச்சு அடுத்த வினாடி சொன்னீங்க. இந்த 10 நிமிஷத்துலையும் பழைய 10 நிமிஷம் இல்ல, இதுக்கு முந்தின 10 நிமிஷம் உரையில என்ன சொல்றீங்கன்னு கேட்டா வித்தியாசம் இருக்கிறது. வழங்கப்பட்டு இருக்கிறது உண்மை, ஆனா வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் இருக்கிறது? இறைவனுக்கு எல்லை இல்ல, இவங்களுக்கு எல்லாம் எல்லை இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப எல்லை இருக்குன்னு சொன்னா இது எல்லை இருக்கிறதுக்குரிய வார்த்தையா? எத்தனை பேர் அழைத்தாலும் சில பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும்னா இவ்வளவு தொலைவில் இருந்து அழைத்தாலும் எல்லையில் எல்லை போட்டீங்கன்னு அர்த்தம். எல்லை இல்லாத சொல்ல அல்லாவுக்கு போடுற மாதிரியான ஒரு சொல்ல நீங்க போட்டு வைத்து விட்டு இதுதான் எங்க நிலைன்னு சொல்லிவிட்டு அடுத்தே நீங்க மறுக்கிறீங்க. ஆனால் எல்லை இருக்கிற எல்லை மனிதர்களுக்கு எல்லை உண்டு, அல்லாவுக்கு எல்லை இல்லைன்னு மறுபடியும் பிரிக்கிறீங்க. அதுதான் சொல்றேன், உங்க நிலை என்னங்கிறது வாதம் பண்ணிட்டு இருக்கணும். இப்ப விவாதம் என்ன நடந்துட்டு இருக்கிறது? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இப்ப லிமிட் இல்லாம எல்லை இருக்குங்கிறீங்களா இல்லங்கிறீங்களா? அப்ப எல்லை இல்லாமல் கேட்கிறார்கள் இதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு நீங்க தானே ஆதாரம் காட்டணும். நீங்க தான் சொன்னீங்க, உங்க வாயினால சொல்லிவிட்டீங்க எல்லை இல்லாமல் கேட்பது அல்லாஹ்வுடையதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்களும் எல்லை இல்லாமல், அதுவே நாங்க தனியாவில் ஆதாரம் கேட்க வேண்டியதில்லை, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. எல்லை இல்லாமல் கேட்கிறது அல்ல, நம்ம எல்லாம் எல்லைக்கு உட்பட்டு கேட்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்தால் கூட நமக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குன்னு சொல்லிவிட்டீங்க. அப்ப எல்லையோட கேட்கக்கூடியவர்கள் நீங்க சொல்லாம எல்லை இல்லாமல் கேட்கக்கூடியவர்கள் இங்க உங்க நிலைப்பாட்டில் நீங்க அதை சொல்லி இருப்பீர்களே, ஆனால் நீங்க தானே இப்ப ஆதாரம் காட்டணும். நீங்க காட்ட கடமைப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்களே என்ன சொல்றீங்க? எல்லையோட கேட்டா தான் மனுஷன், எல்லைக்கு மேல போனா அல்லாஹ், எல்லைக்கு மேல போனா இந்த எழுதி வச்சுக்கிறீங்க. எத்தனை பேருங்கிறது எல்லைக்கு உரிய சொல்லா எல்லையற்ற சொல்லா? சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதனால அவங்க சொன்னதே என்ன செய்யறாங்க? மறுக்கிறாங்க. இப்ப மறுக்கிறாங்க. அதாவது நான் அப்படி சொன்னேன்னா ஒரு மறுத்தேன் நான் சொல்லிவிட்டு 2 வித்தியாசம் இருக்கு, நான் காலையில சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்யறாங்க? இதேதான் அல்லாஹ் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் வழங்கப்படவில்லை அப்படின்ற அடிப்படையில் தான் பேசி இருக்கிறார்கள். 3வது தடவையும் மறுத்து பேசும் பொழுது கூட இந்த ஸ்டைல்ல தான் பேசி இருக்கிறார்கள். அதை நீங்கள் வந்து பார்த்துக் கொள்ளலாம். அடுத்து என்ன? சில கேள்விகள், இதெல்லாம் கேள்விகள் அலட்சியப்படுத்தக்கூடிய கேள்விகள் தான். இருந்தாலும் கேட்டுட்டதுனால ஒண்ணு கூட விடக்கூடாதுதான். கூகுள் இருக்கிறது, அதுல எத்தனை பேர் கொண்டாலும் பார்க்கலாம். அது கூகுளை பத்தி ஒண்ணு தெரியல அறக்கூட. அதாவது கூகுள்ங்கிறது அது ஒரு இணையதளம். மனிதர்கள் போய் அதுல ஸ்டோர் பண்ணி இருக்கிற தகவல்களை எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க? கியூல தான் எடுப்பாங்க. நல்லா விளங்கிக்கிறேன்னு, கோடி பேர் போனா ஜாமாயி போயிடுறேன். அந்த கியூல எடுக்க அதனுடைய ஃபாஸ்ட்னால என்ன ஆகும்னு கேட்டா, ஒரு வினாடியில நான் எடுப்பேன், அடுத்த வினாடி இவருக்கு வரும். அந்த டவுன்லோடு பண்ணும் பொழுது 1/1 தான் அதுவும் கூட வரும். அதனுடைய விரைவுனால நமக்கு என்ன செய்யறது இல்ல, தெரிவது இல்லை. அது அதனுடைய வேகமாக அந்த ஃபைல் இறங்கிறதுனால தெரியறது இல்லையே தவிர, அதனாலதான் ஒரு 50 பேர் போயிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த லைன் கிடைக்காது, ஜாமு. ஏன்? அதுக்கு மேல வந்து 50 பேர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பான், 51வது ஆளு கிடைக்காது. இன்னும் திருப்பி பண்ணிட்டு இருந்தோம்னா ஒருத்தன் வேலை முடிஞ்சோன்னு நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த கூகுள்ல போய் நீங்க தகவலை எடுத்தாலும் அது என்னவாவது ஒரு மைக்ரோ செகண்ட் வித்தியாசமாவது இருக்கும். ஒருவன் தொடர்பு கொள்வதற்கு அடுத்தவன் தொடர்பு கொள்வதற்கும் மைக்ரோ செகண்ட் வித்தியாசம் இருக்கும். உலகத்திலிருந்து பல பேர் என் கணக்குல பேங்க்ல ரூபாயை போடுறான். இதெல்லாம் உதாரணம். இந்த காலத்துல மைக்ரோ செகண்ட்ல டிஃபரெண்ட்ல உழுவும் அந்த கணக்கு. நான் போய் பாக்குறது பின்னாடி பார்க்கலாம். என் அக்கௌண்ட்ல 100 பேர் போட்டாங்கன்னா 100 செகண்ட் உட்காந்து அக்கௌண்ட் ஜாமாயி போயிடும். அக்கௌண்ட பார்க்க இயலாது. 1/1 தான் உட்காரு. அந்த 1/1 என்னன்னு கேட்டா சின்ன மைக்ரோ செகண்ட் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு ஃபாஸ்டா அதை கால்குலேட்டர் கணக்கு போடுற வேகமா போட்டுறது இல்ல, நம்ம போடுற கணக்கு சுலோவா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்து அந்த வேகத்தில் இருக்கே தவிர இதே நிலைதான் அங்கவும் இருக்கிறது. அங்கேயும் ஒண்ணுதான், ஒன்னோட தான் ஸ்டோர் ஆகும், ஒன்னோட தான் டவுன்லோட் ஆகும். அப்படித்தான் பார்க்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை